கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இடுக்கமான வாசல். நாம் போகிற பாதை விசாலமாக இருக்க வேண்டும் என விரும்புவதே எல்லோருடைய எதிர்பார்ப்பும், நம்முடைய ஜெபமும் கூட அப்படித்தான் இருக்கும். நாம் செல்லும் பாதையில் எந்த விதமான குறுக்கீடும் வரக்கூடாது. என் பாதையில் எந்த முள்ளும் இருக்கக்கூடாது. நான் கடந்து செல்லும் அனைத்தும் செழுமையானதாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மில் அநேகருடைய எதிர்பார்ப்பும், ஏன் ஜெபமுமாய் இருக்கும். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, உண்மையில் பாடுகள், சோதனைகள், வேதனைகள் இவைகள் நிறைந்த வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருப்பதின் வழியே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த நாளின் வேத பகுதியின் வாயிலாக கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார். முழுமையாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களை வெறுத்து பாடுகள், துன்பங்கள், சோதனைகள் இவைகளின் வழியாக தங்களின் சிலுவையை எடுத்துக்கொண்டு மத்தேயு 16:24 வசனத்திலே குறிப்பிட்டுள்ளதைப் போல நாம் கடந்து சென்றால் மட்டுமே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நாம் போகின்ற வழி ஒருவேளை இடுக்கமாக இருந்தாலும் அவைகளின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளப் போவது நித்திய ஜீவனாகவும் கடவுளுடைய சித்தமாகவும் இருக்க வேண்டும். கடவுளுக்கு பிரியமான பாதையில நித்தியமான ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான பாதையில நேர்மையான வழியில நாம் செல்வது நிச்சயமாகவே கடினமாகவும் இடுக்கமான வாசலாகவும் தான் இருக்கும். ஆனால் அவைகள் வழியாக நாம் தேவனுடைய கிருபைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம் என்பதே நிதர்சனமான உண்மை. கடினமாக இருந்தாலும் கூட கர்த்தர் காட்டுகிற வழியில செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். அதன் வழியாக வருகிற சோதனைகளை நாம் ஜெயிப்பதற்கு தேவன் பலத்தை கொடுப்பார். நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார். ஒருவேளை அந்த இடுக்கமான வாசலின் வழியாக செல்வது கடினமாக இருந்தாலும் கூட அவைகளின் வழியாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கான கிருபைகளையும் அதற்கான ஞானத்தையும் பலத்தையும் தேவன் தாமே இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுவாராக. ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளையும் கூட கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்ட தியானத்தின் வழியாக உமக்கு பிரியமான பாதையில நேர்மையான வழியில ஒருவேளை நாங்கள் கடந்து செல்லும் பொழுது ஒரு சில சோதனைகளும் போராட்டங்களும் வந்தாலும் கூட அதில் நாங்கள் நிலைத்திருந்து இடுக்கமான வாசலின் வழியாக பிரவேசிக்கும் பொழுது மட்டுமே நாங்கள் நித்திய ஜீவனை, ஆசீர்வாதமான காரியங்களை நம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறோம். அதுபோன்ற வழிகளை கடந்து செல்லும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதான போராட்டங்களை எல்லாவற்றையும் தேவன் தாமே நீர் மாற்றி அவர்களுக்கு தேவையான நல்ல பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து நிறைவான நன்மைகளை உமது நாமத்து நிமித்தம் உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பரலோக கடவுளே. ஆமென்.